90ஸ்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் எதுன்னா கண்டிப்பா மிஸ்டர் பீன்னு சொல்லுவோம். ரோவன் அக்கின்சன் மிஸ்டர் பீன் கார்ட்டூன்ல இன்னுமே மறக்க முடியாத அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமையை காட்டியிருப்பாரு. ரோவன் அக்கின்சன்றதை தாண்டி மிஸ்டர் பீன்னு சொன்னாதான் இவரை எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு குளோபலி இவரை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சினிமாவில் ஒரு லெஜண்ட்னே சொல்லலாம் ரோவன் அக்கின்சன். அவருடைய ஃபில்மான மேன் வெர்சஸ் பேபி கம்மிங் 11 டிசம்பர் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. இதில் அவர் ஒரு கேர்டேக்கராக இருந்திருக்காரு. அந்த பேபி கூட இவர் என்னெல்லாம் ஒரு சேலஞ்சஸ் ஸ்ட்ரகிள்ஸை எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாருன்றதை பற்றி நகைச்சுவையாக காட்டியிருக்க போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். இந்த ஒரு டிசம்பரில் ரோவன் அக்கின்சன் அகைன் நம்ம எல்லாருமே சிரிக்க வைப்பதற்காக வந்திருக்காரு. யார் இந்த ரோவன் அக்கின்சன்? இவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன? சின்ன வயசுல இவர் பல ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம லைஃப்ல மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படி பார்த்தே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் நம்ம மறந்துடுறோம். ஆனால் ரோவன் அக்கின்சன் அவர்கிட்ட இருக்க ஒரு குறை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவர்கிட்ட இருக்க டேலண்ட் மூலமாக அவருடைய லைஃப்ல சக்சஸ் ஆகி நம்ம எல்லாருமே சிரிக்க வச்சிருக்காரு. அவருக்கு பேசவே வராது. ரோவன் அக்கின்சன் ஒரு திக்குவாய். அவர் பார்ப்பதற்கு அழகாக இல்லை, ஏலியன் மாதிரி இருக்காரு. இவருடைய பிஹேவியர் சரியில்லை, இவருக்கு மூளை வளர்ச்சியே இல்லை. இப்படி பல பேர் பல கிரிட்டிசிசம் அவர் மேலே வச்சிருந்தாங்க. இவருடைய சின்ன வயசுல இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு டீச்சர்ஸ் யாருமே இல்லை. இவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா இவரால் பேச முடியாததுனால எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணியிருக்காங்க. யாருமே இவர் கூட ஒரு நல்ல ஒரு பாண்டை கிரியேட் பண்ணலைன்னே பார்க்கப்படுகிறது. ரோவன் அக்கின்சன் 1955 ஜான் 6 இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. இவர் எரிக் அக்கின்சன் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. இவருடைய ஃபாதர் ஒரு விவசாயி குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. இவங்களோட சிப்ளிங்ஸ் ஒரு அரசியல்வாதியாகவும் இன்னொருத்தர் பொருளாதார வல்லுநராகவும் இருந்திருக்காங்க. ஆனால் இவர் இதெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் இவரோட டேலண்ட் மூலமாக நடிகர் ஆகணும்னு இவரோட கரியரை சூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இவருடைய மாஸ்டர்ஸ் ஆன எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை முடிச்சிருக்காரு. சின்ன வயசுல எல்லாருமே இவரை கேலி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஏலியன் மாதிரி இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. பேச வரல, இவர் ஒரு திக்குவாய், இவர் ஒரு மன வளர்ச்சி இல்லாத ஒருத்தர்னு இப்படி பல பேர் பலரை சொல்லி இருந்தாலுமே ரோவன் அக்கின்சன் லைஃப்ல ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு போயிருக்காரு. அவரோட குறைய நிறையாக மாற்றி காட்டியிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இவர் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்திருக்காரு. அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பொம்மை கூட தான் பேசியிருப்பாரு. மிஸ்டர் பீனுன்றதுலையுமே அதை அழகாக காட்டியிருப்பாங்க. அவர் கையில் ஒரு ப்ரௌன் கலர் டெடிபியர் எப்பவுமே இருக்கும். அது கூட தான் அவர் பேசிட்டு இருப்பாரு. அந்த ஒரு சீன் எல்லாமே மிஸ்டர் பீனில் அழகாக காட்டியிருப்பாங்க. மிஸ்டர் பீனில் வர அந்த டெடிபியராக இருக்கட்டும், அந்த ஒரு க்ரீன் கலர் காராக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்னே சொல்லலாம். ரோவன் அக்கின்சனுக்கு மன வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. அதை போய் செக் பண்ணும் பொழுது தான் தெரிஞ்சது அவருக்கு 178% அந்த ஐக்யூ பவர் இருக்கு. இவர் ஒரு சூப்பரான ஒரு ஜீனியஸ்னே சொல்லலாம். லைஃப்ல எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்கு தான் போக போறோம். ஆனால் அவருக்கு அதெல்லாம் தாண்டி அவர் நடிக்க தான் போறாருன்ற அந்த ஒரு பேஷனை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால காலேஜ்ல காமெடி கிளப் அண்ட் தியேட்டர் கிளப்ல எல்லாமே ஜாயின் பண்றாரு. அதுலுமே பல பேர் அவரை இக்னோர் பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படி இருந்துமே அவரோட லைஃப்ல அவர் ஆக்டிங்கை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இவர் மட்டும் ஆக்டிங்கை சூஸ் பண்ணாம இருந்திருந்தா நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டை மிஸ் பண்ணியிருப்போம். இவருடைய படத்துல வசனமே இல்லாம இருந்தாலுமே பலரும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுல இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். ஒரு லாங்குவேஜ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளமே இவரோட படத்துல இருக்காது. எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு சூப்பராகவே கொடுத்திருப்பாரு. இவரால மற்றவங்களால சிரிக்க வைக்க முடியுதுன்றத இவர் கண்டுபிடிச்சதுனால இவர் நம்ம எல்லாருமே சிரிக்க வைக்கணும்ன்ற அந்த ஒரு பாத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. 50 நகைச்சுவை நடிகர்கள் பட்டியல்ல இவருமே ஒருத்தரா இருக்காரு. ஒலிவர் அவார்ட்ஸ் பல அவார்ட்ஸ் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரோவன் அக்கின்சன் ஒரு நல்ல ஒரு பாடி இல்ல, ஒரு அழகான முகம் இல்ல, உங்களுக்கு பேசவே வரல, இப்படி எல்லாம் சொல்லி அவரை ஆடிஷன்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க.
அப்படி இருந்துமே ரோவன் அட்கின்சன் வந்து அதை விடாம அவருடைய ஓன் கண்டென்ட் ஓன் ஸ்கிரிப்டை எழுதி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து இவர் ஃபேஸ் பண்ணி இவருக்கு பல ஷோஸ் அண்ட் ஒரு சில மூவிகளை நடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. 1978ல பிபிசி ரேடியோல ஒரு நகைச்சுவை தொடர் வந்து நடைபெறுது. அதுல மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. 1979ல நார்த் 9 o'clock நியூஸ்ல ஒரு முன்னணி கதாபாத்திரமாக ரோவன் அட்கின்சன் வந்து நடிச்சிருக்காரு. 1983ல பிளாக் ரேட் தொலைக்காட்சியில இவர் வந்து ஒரு எழுத்தாளராகவும் ஒரு முன்னணி கதாபாத்திரமாகவும் நடிச்சிருக்காரு. 1999 வரைக்குமே பிபிசில வெளிவந்தது வரவேற்பு வந்து கொடுத்திருக்கு. 1983ல நெவர் சே நெவர் அகைன் மூவி, 1994ல ஃபோர்ட் அட்கின்சன் அண்ட் ஃபியூனரல் திரைப்படம் மூலமாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ரெகக்னைஸுமே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 1994ல தி லயன் கிங் ஸ்கூபிடால நகைச்சுவை நடிகராக இருந்திருக்காரு. 1990ஸ்ல காமிக் கதாபாத்திரமான மிஸ்டர் பீன், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அந்த ஒரு மிஸ்டர் பீன் வந்து வந்திருக்கு. 2002ல மிஸ்டர் பீன் கார்ட்டூனை ஒரு தனியார் தொடர்ல வந்து வெளியிடுறாங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்பனை சொல்லலாம். பல ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்தவருக்கு இதுதான் வந்து ஒரு ஐடென்டிட்டியே வந்து கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே இவர் வந்து சிரிக்க வச்சிருந்தாலுமே ஆனா அவரோட லைஃப் ஆனது அப்படி இல்லாம பல அழுகைகளை அவருக்கு வந்து கொடுத்திருக்கு. அந்த டைம் அவர் ஸ்டடீஸை ரிஜெக்ட் பண்ணதுக்காகவும் அவர் வந்து பல ஃபீல் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் ஒரு நடிகராக மாறி நம்ம எல்லாருமே வந்து சிரிக்க வச்சிருக்காரு. 1990ல பிபிசில இருக்க மேக்கப் ஆர்டிஸ்டான சுனித்ரா சாஸ்திரி அவங்கள மேரேஜ் பண்றாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகளுமே இருக்கு, லில்லி அண்ட் பெஞ்சமின். 2015ல ஒரு சில பர்சனல் ரீசனுக்காக டிவோர்ஸ் பண்றாங்க. ரோவன் அட்கின்சனுடைய அப்பா ஒரு விவசாயின்றதுனால அவர்கிட்ட டிராக்டர் எல்லாமே இருந்திருக்கும். அண்ட் அந்த டிராக்டர்ல அவர் வந்து சின்ன வயசுல இருந்து ஓட்டி பழகிருப்பாரு. இவருடைய ஃபியூச்சர்ல இவர் பல வகையான கார்கள் எல்லாமே வந்து வாங்கணும், அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ன்றத வந்து பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு கார் பிரியர்னே சொல்லலாம். ஆடி, ஆஸ்டான், ஹோண்டா, F1, அதுக்கப்புறம் லாரியில லைசன்ஸ்ன்னு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அவருக்கு பிடிச்சிருக்கணும் சொல்லப்படுது. நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல நமக்கு வந்து ஹாப்பினஸ் வேணும்னா நம்ம அதுக்காக வந்து உழைத்து தயாராக வேண்டும். ஹாப்பினஸ்ன்றது நம்மளுடைய சாய்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம லைஃப்ல நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நம்மளே அதை தனியாக நின்று போராடணும். எந்த ஒரு துணையை தேடாம நம்ம போராடினா நம்மளுக்கு வெற்றி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருந்து நம்ம வந்து அதை திங்க் பண்ணணும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்க நம்ம வந்து தயாராக இருக்கணும். நம்ம லைஃப்ல நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளவே ஒரு இன்னர் சைல்டு ஆனது எப்பவுமே இருக்கும். அந்த ஒரு இன்னர் சைல்டை தேடி போங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. தோல்வி வருதுன்னா அதை கண்டு நம்ம வந்து வருத்தப்படவே கூடாது. புதுசா நம்ம ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். ரோவன் அட்கின்சனோட சின்ன வயசுல இருந்து அவருக்கு ஆக்டிங் தான் பண்ணணும்ன்றது எதுவுமே கிடையாது. அவர் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம்ன்ற மாதிரி தான் இருந்திருக்காரு. அவருடைய லைஃப்ல அவர் ஃபேஸ் பண்ண பல ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், அவர் மீட் பண்ண பல பீப்புள்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவருடைய லைஃபையே வந்து மாற்றி இருக்கு. இந்த அளவுக்கு அவரை வந்து கொண்டு வந்திருக்கு. நமக்குள்ள இருக்கிற அந்த குறைகள் எல்லாமே விட்டுட்டு நமக்குள்ள இருக்க அந்த பேஷனை நம்ம வந்து கொண்டு வந்து அதை நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணும் பொழுது சக்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு பார்க்கப்படுகிறது. இந்த அளவுக்கு இவரோட லைஃப் ஆனது ரொம்பவே ஸ்ட்ரகிளா தான் இருந்திருக்கு. அந்த டைம்லையுமே வந்து அவருடைய பேஷன் மூலமாக அவருடைய ஹார்ட் ஒர்க்கால அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காரு. மிஸ்டர் பீன்னு சொன்னாலே எல்லாருக்குமே அந்த ஒரு கார்ட்டூன் தான் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். மிஸ்டர் பீனை முதல்ல மிஸ்டர் ஒயிட்னு வைக்கலாம்னு இருந்தாங்க. மிஸ்டர் ஒயிட்னு வைக்கிறது வந்து அது வந்து ஒரு ரேசிசம் கிரியேட் பண்ற மாதிரியாக இருக்கும். நெக்ஸ்ட் மிஸ்டர் காலிஃப்ளவர்னு வச்சிருக்காங்க. அந்த ஒரு நேமே கொஞ்சம் லாங்கா இருக்கிறதுனால பீன்ஸா இருக்கிற மிஸ்டர் பீன்னு வச்சு அந்த மிஸ்டர் பீன் கதாபாத்திரமானது ஸ்டில் எல்லார் மனசுலையுமே இருந்துட்டு தான் இருக்கு. நம்மளுடைய சைல்ட்ஹுட்ல மிஸ்டர் பீன் ஆனது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ்னே சொல்லலாம். இப்போ அகைன் பல மெமரிஸை நமக்கு கொடுப்பதற்காக மேன் வெர்சஸ் பேபில அகைன் அவர் வந்து கம்பேக் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருடைய பேஷன் ஆனது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. யாரு நம்மள என்ன சொன்னாலும் அது எல்லாமே நம்ம கேர் பண்ணாம நமக்குள்ள இருக்க திறமையை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அந்த ஒரு திறமை பலருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்ன்றது மிஸ்டர் பீன்ல இருந்து நம்ம வந்து கத்துக்கலாம். அதாவது ரோவன் அட்கின்சன் கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே வந்து கத்துக்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரினே சொல்லலாம். ஒரு பேச முடியாம இருந்த ஒருத்தர் லைஃப்ல இந்த லெவலுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்னா
நம்ம எல்லாராலுமே வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும்ன்றது அவர் மூலயமா நம்ம வந்து கற்றுக்கலாம். அண்ட் யாருக்கெல்லாம் மிஸ்டர் பீன் வந்து ரொம்பவே பிடிக்கும் அண்ட் மேன் vs பேபியை பார்ப்பதற்கு எல்லாரும் எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ரோவன் அட்கின்சன் மாதிரியான ஒரு லெஜெண்டை நம்ம யாராலுமே மறக்க முடியாது. எனக்கு பர்சனலாக மிஸ்டர் பீனானது ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட லைஃப்பில் நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் சரி, தனிமையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய லைஃப்பை எப்படி நம்ம அழகாக வச்சுக்கலாம்ன்றதை அவர் வந்து அழகாகவே காட்டியிருப்பார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.